Hi friends, welcome to day 30 of Excel. Day 30 of Excelல நம்ம என்ன பார்க்க போறோம்னா VLOOKUP function பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ இங்க வந்துட்டு நான் ஒரு ப்ராடக்ட்ஸோட டேட்டா பேஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஸ்டாக் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இங்க வந்துட்டு நான் வந்துட்டு ப்ராடக்டோட ஐடி வச்சிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் ஐடி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது எனக்கு வந்து இங்க ப்ராடக்ட் ஐடி இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு எனக்கு எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் VLOOKUPங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்குன்னா ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ. ஸோ நம்ம எந்த வேல்யூ பேஸ் பண்ணி செக் பண்ண போறோமோ அதை தான் நம்ம வந்துட்டு லுக்அப் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் ஐடி வச்சு தான் செக் பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட் ஐடி. ஸோ கமா டேபிள் அரே கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட டோட்டல் டேபிளும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு வித்தவுட் ஹெட்டர் தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். VLOOKUP பொறுத்த வரைக்கும் வித்தவுட் ஹெட்டர் உங்களோட டேபிள செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கமா காலம் இண்டெக்ஸ். ஸோ இங்கே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்துட்டு நார்மலா ஃபில்டர் ஃபங்க்ஷன் மற்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எந்த காலமோ அந்த காலம் தான் செலக்ட் பண்ணுவோம். பட் வந்துட்டு VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு ஸோ காலம் இங்க ஏபிசின்னு இருக்கிறத லுக்அப் வந்துட்டு 1 2 3 இந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்துட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னோட காலம் வந்துட்டு 6. ஸோ 6 கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ராப்ரியேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு எக்ஸாக்டா எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே நீங்க ஃபால்ஸுங்கிறதையே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 110ல வந்துட்டு வெப்கேம் இன்னும் 50 வந்துட்டு ஸ்டாக் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு 112 இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க டெஸ்க் லேம்ப் இன்னும் 38 இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கான VLOOKUP ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு என்னோட ப்ராடக்ட் ஐடி கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ராடக்டோட நேம் அண்ட் ஸ்டாக் அண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டலா வந்துட்டு 3 காலம்ஸ் எனக்கு வரணும். பட் இங்க ஸ்டாக்குங்கிற சிங்கிள் காலம் தான் வந்திருக்கு. ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இங்க ப்ராடக்டோட நேம், ஆஃப்டர் தட் வந்துட்டு இங்க வந்துட்டு ஸ்டாக் அண்ட் இங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிரைஸ் வேணும். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ VLOOKUP கொடுத்தோம் அப்படின்னா ஸோ லுக்அப் வேல்யூ சேம் என்னோட ப்ராடக்ட் ஐடி வச்சு தான் நான் சர்ச் பண்ண போறேன். ஸோ டேபிள் அரே டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் ஸோ இப்போ இந்த காலம் இண்டெக்ஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஸ்டாக் மட்டும் எப்படி பண்றதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ மல்டிபிள் காலம்ஸ் வேணும் அப்படின்னா கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்னென்ன காலம் நம்பர் வேணும்னு பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் நேம் ஸோ பி வந்துட்டு காலம் 2. ஸோ 2 கமா நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாக் வந்து 6th காலம்ல இருக்கு. ஸோ ஃபைனல் இன்ஹேண்ட் ஸ்டாக். ஸோ 6 கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர் தட் ப்ரைஸ் வந்துட்டு ஜி. ஸோ 7th காலம்ல இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு நான் 7 கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர் தட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் கமா ஸோ எக்ஸாக்ட் மேட்ச்ங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஸோ இங்க போயிட்டு நம்ம ஏதாச்சும் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 115 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 101ல என்ன ப்ராடக்ட் இருக்கு என்ன ஸ்டாக்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மானிட்டர் 50 இருக்கு 25,000. ஸோ VLOOKUP பத்தி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ VLOOKUPல மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு வேல்யூவை நீங்க லுக்அப் வேல்யூவா வைக்கிறீங்களோ அந்த லுக்அப் வேல்யூ தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஒரு காலம் வந்துட்டு நான் இன்சர்ட் பண்றேன். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் 1ன்னு சொல்லிட்டு நம்பர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்துட்டு நம்ம VLOOKUP வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் நார்மல் VLOOKUP பண்றப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்க்கலாம். ஸோ VLOOKUP
ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா லுக்அப் வேல்யூ கொடுக்கணும். லுக்அப் வேல்யூ நம்ம இது கொடுத்துக்கிறோம். கமா டேபிள் அரே. ஸோ இப்போ டேபிள்ல எனக்கு வந்துட்டு நம்பரும் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதை டோட்டலா நான் டேபிள் அரேவா கொடுக்குறேன். ஸோ கமா காலம் இண்டெக்ஸ். ஸோ இப்போ 1 வந்துட்டு ஏ ஆயிடுச்சா, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாக் தானே பார்க்க போறோம். ஜி வந்துட்டு 7 ஆயிடுச்சு. ஸோ 7 கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர் தட் கமா அண்ட் ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு ராங்கா தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே நீங்க எந்த லுக்அப் வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த லுக்அப் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் காலம், அதாவது காலம் நம்பர் 1 வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த மிஸ்டேக்னால தான் நமக்கு இந்த மாதிரி எரர் வந்திருக்கு. ஸோ சப்போஸ் இதை வந்துட்டு நம்ம இப்போ டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பண்ணின மாதிரி ஆன்சர் வந்துட்டு இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்க 102க்கு 25,000ங்கிற ஆன்சர் வந்துச்சு. ஸோ கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா லுக்அப் வேல்யூ எதுவோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும். அண்ட் ஆஃப்டர் தட் இன்னொரு மேஜரான மிஸ்டேக் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இங்க வந்துட்டு நம்ம இந்த டேபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டேபிளை எப்பவுமே வந்துட்டு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸா வந்துட்டு பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு F4 ப்ரெஸ் பண்ணீங்க, ஃபங்க்ஷன் F4 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு டாலர் சிம்பிள் மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இது அப்சல்யூட் வேல்யூவா சேஞ்ச் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்க டேபிள்குள்ள அகைன் அண்ட் அகைன் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இங்க நான் ப்ராடக்ட் ஐடி வந்துட்டு இங்க வைக்கிறேன் P103 அண்ட் எனக்கு வந்துட்டு P102 and 3 ரெண்டுமே எனக்கு வந்து வேணும். ஸோ இப்போ வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம லுக்அப் வேல்யூ எடுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு வி லுக்அப் கொடுத்துக்கிறேன். ஸோ லுக்அப் வேல்யூ இது கொடுத்துக்கலாம். கமா டேபிள் அரே கமா ஸோ காலம் இண்டெக்ஸ் வந்துட்டு எப்பவும் போல கர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து நேம் வேணும். ஸோ 2,6,7 ஸோ க்ளோஸ் பிராக்கெட் கமா எக்ஸாக்ட் மேட்ச் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து இப்போ என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இப்போ நான் ட்ராக் பண்றேன் இங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா கீபோர்டு அப்படிங்கிறது வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இங்க 115 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த வேல்யூஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே உங்களோட டேபிளை வந்துட்டு அப்சல்யூட் வேல்யூவா சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் வந்துட்டு எப்பவுமே உங்களோட லுக்அப் வேல்யூவை ஃபர்ஸ்ட் காலமா வச்சுக்கோங்க. வி லுக்அப் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.